நாம் இடைவெளிக்கு முன்பாக மறிக்கொழுந்து என்கிற மூலிகையை கொண்டு கண்களில் ஏற்படக்கூடிய ரோகங்கள் மற்றும் உடலுக்கு வரக்கூடிய வெம்ம நோய்க்கான ஒரு அற்புதமான தீநீர் ஒன்றை நாம் பார்த்தோம். இப்பொழுது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காலநிலை பருவ மாற்றத்தால் வரக்கூடிய கொப்பளங்கள் மற்றும் மேல் புண்கள், சதைப்பகுதியில் வரக்கூடிய புண்களுக்கு ஓர் அற்புதமான மூலிகை எண்ணெய் ஒன்றை இப்போது நாம் தயாரிக்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மறிக்கொழுந்து. அடுத்ததாக தவனம் என்கிற அற்புதமான ஒரு மூலிகை. அன்பான நேயர்களே, மறிக்கொழுந்து எந்த அளவிற்கு வாசம் வீசுமோ அதே அளவிற்கு வாசம் வீசக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தவனம். தவனத்தில் இருந்து பல்வேறு வகையான செயற்கரிய மூலிகை எண்ணெய்களை எடுத்து வருகிறார்கள். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வாசனை நறுமண எண்ணெய்களை அத்தர் மற்றும் ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்களுக்கு பயன்படுத்துகின்றனர். மேலும் இறைவனுக்காக படைக்கப்படும் மாலைகளில் மறிக்கொழுந்து, தவனம் இவையெல்லாம் சேர்த்து கட்டி கதம்ப மாலையாக நாம் ஆன்மீக ரீதியாக பயன்படுத்தி வரலாம். தவனம் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை, ஒரு நறுமணமிக்க ஒரு மூலிகை தவனம். இவை இரண்டும் அல்லாமல் நாம் தேங்காய் எண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். மிகவும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேங்காய் எண்ணெய். உஷ்ணத்தால் வரக்கூடிய கட்டிகள், கொப்பளங்கள் மற்றும் புண்கள் மீது தேங்காய் எண்ணெயை நாம் சாதாரணமாக தடவி வந்தால் அதில் இருக்கக்கூடிய துர்நீர் எல்லாம் வெளியேறி அந்த புண்கள் ஆறக்கூடிய ஆற்றல் தேங்காய் எண்ணெய்க்கு உள்ளது. மேலும் தோலில் ஏற்படக்கூடிய நிற மாற்றத்தை மீண்டும் இயல்பான முறையில் மாற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் தேங்காய் எண்ணெய்க்கு இருப்பதால் நாம் அதையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவை மூன்றையும் கொண்டு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வரக்கூடிய கொப்பளங்கள் மற்றும் பல்வேறு வகையான தோல் நோய்கள், புண்களுக்கு ஒரு மூலிகை எண்ணெய் ஒன்றை நாம் தயாரிக்க போகிறோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு தேங்காய் எண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்துவிட்ட தேங்காய் எண்ணெயில் முதலில் நாம் மறிக்கொழுந்தை 10 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக தவனம் என்கிற நறுமணமிக்க ஒரு மூலிகையை 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்துவிட்ட தேங்காய் எண்ணெயில் தவனம் மற்றும் மறிக்கொழுந்து பொன்னிறம் ஆகும் வரை நன்றாக அதில் வதக்க வேண்டும். வதங்கியவுடன் அந்த தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தைலம் நன்கு முறியும் பக்குவத்தில் வந்துவிட்டதால் நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நன்றாக அற்புதமான இந்த மிக குளிர்ச்சியான தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்து வைத்துள்ளோம். மிகவும் நறுமணமிக்க ஒரு அற்புதமான தைலம். இந்த தைலத்தை நன்றாக வெயிலில் 3 நாட்கள் முறிய காய வைக்க வேண்டும். நன்றாக காய்ந்த பின்பு இந்த தைலத்தை பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு வேண்டும் பொழுது பெரியவர்களுக்கோ அல்லது சிறியவர்களுக்கோ வரக்கூடிய வேனில் கட்டிகள், கால பருவநிலை மாற்றத்தால் வரக்கூடிய கொப்பளங்கள் மற்றும் புண்கள் மீது சுமார் இந்த எண்ணெயை 5 மில்லி அளவிற்கு நன்றாக ஒரு பஞ்சியை தொட்டு அந்த புண்கள் மீது வைத்து வந்தால் படிப்படியாக அந்த காயங்கள் எல்லாம் ஆறிவிடும். அதில் இருக்கக்கூடிய துர்நீர்கள் எல்லாம் வெளியேறி மிக விரைவாக இயல்பான நிலைக்கு நம் தோலும் மாறிவிடும். மிகவும் அற்புதமான இந்த தைலத்தை நாம் சேகரித்து வைத்து கொண்டு வேண்டும் பொழுது பயன்படுத்தலாம். மேலும் ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால், இந்த தைலத்தை பயன்படுத்தி வருகின்ற வேளையில் உடலுக்குள் இருக்கக்கூடிய வெப்ப நோய்களும் படிப்படியாக நீங்கிவிடும். உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். ஆகையால் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வேனில் கட்டிகள், சிறு கொப்பளங்கள், புண்கள் எல்லாம் மிக விரைவாக ஆறிவிடும். அன்பான நேயர்களே, நவீன மருத்துவத்தில் நமக்கு வரக்கூடிய கொப்பளங்கள், புண்கள் மீது நாம் தேவையில்லாமல்
தைலங்களையோ அல்லது ஆயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பூச்சுக்களை பூசி வந்தால் அவற்றிற்கு பண விரயம் ஏற்படுவதுடன் மேலும் பக்க விளைவுகள் ஏற்படும். இந்த சித்த மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு அற்புதமான மூலிகை தைலத்தை, குறிப்பாக மரிக்கொழுந்து என்கிற தைலத்தை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். இந்த தைலத்தை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தி ஆரோக்கியமாக நாம் வாழ்ந்து வரலாம். மேலும் நமக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கும் இது ஒரு அருமருந்து. அன்பான நேயர்களே, மிக எளிமையான கிடைக்கக்கூடிய தவனம், மரிக்கொழுந்து என்கிற மூலிகைகளை கொண்டு நீங்களே இந்த மூலிகை எண்ணெயை வீட்டில் காய்ச்சலாம். தேவைப்படுகின்ற பொழுது பயன்படுத்தலாம். இதனுடைய மருத்துவ பயன்களை பிறருக்கும் கூறலாம்.